இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என அழைக்கப்படும் திரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 1931 அக்டோபர் 15 நாள் ராமேசுவரத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்தார். அவரது தந்தைக்கு ஒரே படகே இருந்தது. அதுவே குடும்ப வருமானமாகும். சிறுவயதில் தினசரி செய்தித்தாள் விற்றவர். இந்த முயற்சி அவரது கல்விப் பயணத்திற்கு உதவியது. திருச்சியில் உள்ள புனித வளனார் கல்லூரியில் இளங்கலை இயற்பியல் முடித்தார். DRDO மற்றும் ISRO இல் 40 ஆண்டுகள் பணியாற்றி இந்தியாவை உருவாக்கிய ஏவுகணை மனிதன் என்ற பெயர் பெற்றார். 1969 SLV 3ஆம் செயற்கைக்கோள் திட்ட இயக்குனராக இருந்து ரோஹிணி செயற்கைக்கோளை செயல்படுத்த உதவினார். 1998ஆம் ஆண்டு போக்ரான் 2ஆம் அணு சோதனையில் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளராக பங்கு பெற்றார். 2002 முதல் 2007 வரை இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவரானார். மக்களின் ஜனாதிபதி என அனைவராலும் புகழ் பெற்றார். 2015 ஜூலை 27ஆம் தேதி IM ஷில்லாங் இல் உரையாற்றிக் கொண்டிருந்த போது மாரடைப்பால் திடீரென காலமானார். அவரது பிறந்த ஊரான ராமேசுவரத்தில் அப்துல் கலாம் நினைவகம் 2017இல் பிரதமர் மோடி அவர்களால் திறக்கப்பட்டது.